நந்தான் கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட 1952ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஐயா ஏ கோவிந்தசாமி இருக்கும்போது தான் நந்தான் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 65-70 ஆண்டுகளாக இந்த நந்தான் கால்வாய் திட்டத்தை அனைத்து அரசியல் தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னி வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லை. ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் ஏரி பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார். 2024ஆம் ஆண்டு பென்ஷன் புயலால் பாதிப்பு அடைந்த ஏரிகளை சீர் செய்ய ரூபாய் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீர்வளத்துறையுடைய டிமாண்ட் வந்து நாளைக்கு அண்ணன் கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நீட் பேசுறாங்க. மற்ற திட்டங்களை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பத்தி சொன்னீங்கன்னா என்னோட விளக்க உரைக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இருக்கிறாரு அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க நாளைக்கு டிமாண்ட் அறிவிப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட 55-60 வருஷமா நந்தான் கால்வாய் திட்டத்தை பேச தலைவர்களே இல்ல. எங்க மருத்துவர் அண்ணன் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கும்போது இங்க இருக்கிற அமைச்சர் சொன்னாரு, இப்ப 3 வயசு, ஆனா அவருக்கு 57 வயசு ஆகுது. இன்னி வரைக்கும் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே மாண்புமிகு எங்க மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர்ன்றனால வெறும் 75 கோடி தான். அதை உடனடியாக பழுது நீக்கி பாசன வசதியை ஏற்படுத்த கேட்டுக்கொள்கிறேன்.